ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு சூப்பராக ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை நம்ம அது சாதாரணமாக தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இட்லிக்கு தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை எப்படி செய்து பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதற்கு அடுத்ததாக நிறைய வெங்காயத்தை வெட்டி நல்லா வதக்கணும். இதில் முக்கியமானது இது தான். இது நல்லா வதக்கணும், இது ரொம்ப முக்கியம். இது நல்லா வதக்கிட்டு அதற்கப்புறமா அது நல்ல ஒரு நல்ல பதம் வந்த பிறகு அது கூட கொஞ்சம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதையும் நல்லா வதக்கணும். இதையும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்ல ஒரு பச்சையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான தக்காளி எடுத்து ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது சாதாரண தக்காளி சட்னி இல்லைங்க, இதில் நம்ம ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும். இதை நல்லா வேக வைக்கணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ எந்த சாப்பாடுமே நல்லா வேக வைக்கும் போது மட்டும்தான் நமக்கு நல்ல சுவையை கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. அது கூடவே கொஞ்சோண்டு பூண்டு வேணாலும் கொஞ்சோண்டு தட்டி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதை வதக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்கறதாலும் சேர்க்கலாம். இதை முக்கியமானது இதை நல்லா வதக்கிறது தான். நல்லா வதக்கிட்டு இதை வேக வைக்கணும். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். இது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்ததுன்னா ஒட்டாமல் வேக வைக்கும். நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றுனிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இது எப்படின்னா தக்காளி சட்னி நம்ம செய்வோம் இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்படியே வதக்கிட்டு இதை நம்ம அப்படியே சட்னி ஆட்டம் வச்சுருவோம் இல்லைங்களா. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இதை நல்லா வதக்கிட்டு இதை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இதை நம்ம அப்படியே சட்னியாக சாப்பிடாம இதை கொஞ்சம் ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இதுதான் இதில் ஸ்பெஷலே. இதை போல் அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தக்காளி தொக்கு சாப்பிட்றது போலவே இருக்கும். இதில் நிறைய எண்ணெய் ஊற்றுறதுனால இது நம்ம 1 வாரம் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இது வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும், அது ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா நம்ம இதில் ஒரு தட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரான சட்னி தொக்கு ரெடி, தக்காளி தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.